வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பட்டம் பெற்று முதலிடத்தை பெற்ற காரைக்கால் திவாகர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து பாராட்டுகளை பெற்றார். கடந்த 2019-2025 கல்வியாண்டில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பட்டம் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ள காரைக்கால் நகரத்தை ஒட்டியுள்ள கொத்தலம்பேட் என்ற கிராமத்தில் கூலி வேலை செய்யும் மதிவான நபர்களின் மகன் திவாகர் மருத்துவராக பட்டம் பெற்றிருப்பதை கிராம மக்கள் வெகுவாக பாராட்டி மருத்துவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை பெற்றோர் ஆசிரியர் நலசங்கம் செய்திருந்தது. மேலும் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்திப்பதற்காக பெற்றோர் ஆசிரியர் நலசங்கத்தின் வின்சென்ட் தலைமையில் சந்தித்தனர். காரைக்கால் நகரத்தில் ஒட்டியுள்ள கொத்தலம்பேட் கிராமத்தில் முதல் மருத்துவராக பட்டம் பெற்றிருப்பதை மாவட்ட ஆட்சியர் மகிழ்ச்சியுடன் பாராட்டினார். மேற்கொண்டு முதுநிலை பட்டமும் பெற வேண்டும் என்று வாழ்த்தியதோடு மட்டுமின்றி எதிர்காலத்தில் காரைக்கால் மக்களுக்கு மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்று மருத்துவரை ஆட்சியர் கேட்டுக்கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் கொத்தலம்பேட் கிராமத்தை சேர்ந்த ஓவியர் அருண், வெங்கடேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் கடைத்தெரு மகாமாரியம்மன் ஆலயத்தில் தை கடைவெள்ளி விழா விடையாற்று உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. காரைக்கால் கடைத்தெரு மகாமாரியம்மன் ஆலயத்தில் தை கடைவெள்ளி விழா 59ஆம் ஆண்டு விடையாற்று உற்சவம் நடைபெற்றது. அன்று காலை 10 மணிக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அன்று மாலை 6 மணிக்கு அம்மனுக்கு வெள்ளி கவச அங்கி அணிவிக்கப்பட்டு ஆராதனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. அன்று இரவு 7 மணிக்கு சங்க காப்பாளர் தண்டாயுதபாணி பத்தர் அவர்கள் தலைமையில் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது. சங்க தலைவர் மீனம் சிவகுமார், துணைத் தலைவர்கள் KT துரைராஜன், ராஜேந்திரன், செயலர் ஏகாம்பரம், சுவாமிநாதன், தனுஷ்கோடி, VG சேகர், மாரிமுத்து, கார்த்திகேசன், ராஜாராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புலவர் முருகைய ராஜேந்திரன் சொற்பொழிவு நிகழ்த்தினார். அம்மன் பக்தி பாடல்கள் பாடப்பட்டது. அம்மன் ஊஞ்சலாடும் வைபகமும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் MH நாஜிம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். தொடர்ந்து தெய்வீக பணியாற்றி வரும் திரு யோகேஸ்வர குருக்கள் அவர்களுக்கு அலங்கார வித்தகர் எனும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கடைத்தெரு வியாபாரிகளும் திரளான பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை துரைபத்தர், ரம்யா ரமேஷ், RLN பாலாஜி, ரவி, கணேஷ், மோகன், இளைஞர் அணியின் நிர்வாகிகள் நவநீத கண்ணன், ராஜன், அசோக், செந்தில் பத்தர், ஜெய் கணேஷ், பிரகாஷ் மற்றும் விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்கால் வடக்கு தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் மீனவர் அணி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்கால் வடக்கு தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் மீனவர் அணி சார்பில் அதன் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் வடக்கு தொகுதி பொறுப்பாளர்கள் லூயிஸ், வின்சென்ட், மகேஷ், மகேந்திரன், சக்திகுமார், செல்வகுமார், முத்து மற்றும் TR பட்டினம் தொகுதி நிர்வாகி பிரேம், பாக்கியராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பள்ளிவாசல்களில் ரமலான் மாத முதல் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். ரமலான் எனும் இந்த புனித மாதத்தில் உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமியர்கள் தினசரி நோன்பை அனுசரிக்கின்றார்கள். இந்த நோன்பு இஸ்லாமியத்தின் 5 கடமைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதன்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நாடு முழுவதும் ரமலான் பிறை தெரிந்ததால் இஸ்லாமியர்கள் ரமலான் நோன்பை தொடங்கினர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் இப்தார் எனும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பெரிய பள்ளிவாசல், கிதர் பள்ளிவாசல் உள்ளிட்ட மாவட்டத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில்
பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் நோன்பு கஞ்சியை அருந்தி ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் நோன்பை திறந்தனர். இதனை அடுத்து பள்ளிவாசல்களில் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி அடுத்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். காரைக்கால் திருவிட்டக்குடி நேதாஜி நகர் மைதானத்தில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. காரைக்கால் திருவிட்டக்குடி காலனி நேதாஜி நகரில் திரு PMR ஜெரால்டு ராஜ் வழக்கறிஞர் தலைமையில் விளையாட்டு மைதானம் தூய்மைப்படுத்தப்பட்டு 10,000 மதிப்புடைய அனைத்து வகையான பழ மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள், கோட்டிச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து தற்காலிக துப்புரவு பணியாளர்களும் கலந்து கொண்டனர். இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.